அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்கான ஹோம் டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோம் டெஸ்ட் பேட்சில் கொஷின் பேப்பர் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு கொரியரில் சென்ட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு ஓஎம்ஆரும் கொடுத்துருவோம், அதே போல் ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ இதில் எவ்வளோ தேர்வுகள் இருக்க போது, ஒவ்வொரு தேர்வுக்கான பாடத்திட்டம் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணி தாராளமாக படிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய ரிவிஷன்ஸ் இருக்கும், அதே போல் சிலபஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். தமிழ், நியூ புக், ஓல்டு புக், சிலபஸ் வைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருப்போம். அதே போல ஜிஎஸ்ல மேக்ஸும் இருக்கும், ஜிஎஸ் டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் அந்த வெயிட்டேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ வீட்டில இருந்து நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், எல்லாமே ஓஎம்ஆர் டெஸ்டா நான் எழுதி பார்க்கணும், அதுவும் நிறைய தேர்வுகள் நான் எழுதி பார்க்கணும் அப்படின்றதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஆன்லைன்லயோ இல்ல பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சாவோ இருக்காது. முழுக்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் எப்படி அனுப்புவாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ வீட்டில இருந்து ஃபாலோ பண்றீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்லை ஒர்க் போயிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை பார்ட் டைமா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் உங்க வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். சரியா? நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு எங்க சைட்ல மார்க் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? சோ எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இது முழுக்க ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடியே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடியே அந்த வீடியோ இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். பட் இப்போ லாஸ்ட் 1 வீக்கா நிறைய பேர் இதை கேட்கறதுனால உங்களுக்கு இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரியா? சோ ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமா இதுல நிறைய தேர்வுகள் இருக்கும், அதனால கடைசி ஹோம் டெஸ்ட் பேட்ச் இதுவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரியான தேர்வுகள் மறுபடியும் ஹோம் டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு இருக்காது. ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டா 150 டேஸ் தான் நமக்கு டைம் இருக்கு. ஸோ 150 டேஸ்ல மேக்ஸிமம் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஒரு பிளானா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இருக்கும். சரியா? இது தமிழ் மீடியம்லயும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம்லயும் இருக்கு. நீங்க தமிழ் மீடியம்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல எனக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும் சார், நான் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஹோம் டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி. ஸோ ஜனவரி 6ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க என்ரோல் பண்ணிக்குவாங்க. முடிஞ்ச வரையும் அடுத்த ஒரு 4 நாளுக்குள்ள நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள்ல கொரியர் சென்ட் பண்ணிடுவோம். நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் சென்ட் பண்ற மாதிரி சென்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றவங்களுக்கு வரக்கூடிய 2ஆம் தேதி 3ஆம் தேதி அந்த டேட்ல அனுப்பிச்சிருவோம். ஸோ அப்பதான் உங்களுக்கு 6ஆம் தேதிக்கு கை கிடைக்கும். இல்ல சார் என்னால் லேட்டா தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா அதிகபட்சமா ஒரு 10 டேஸ் அந்த டைம் பீரியடுக்குள்ள ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் சீக்கிரம் உங்க கைக்கு வந்துடும். சரிங்களா? தமிழ் மீடியம்ல கிட்டத்தட்ட ஒரு 25+ கொஸ்டின்ஸ் பேப்பர் உடனே உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீங்க ஒவ்வொரு தேர்வும் எழுதி முடிச்சுட்டு மார்க் அப்டேட் பண்ணலாம். தமிழ் மீடியமுக்கான இந்த ஹோம் டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா 1900. ஸோ நிறைய தேர்வுகள் இருக்க போது கொஸ்டின் பிரிண்ட் அவுட்டே ஒரு காஸ்ட் வரும். பட் எல்லாமே சேர்ந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்ல நிறைய பேர் யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்றோம். அதே போல இங்கிலீஷ் மீடியம் 1800. சரிங்களா? 1800 ரூபாய் இங்கிலீஷ் மீடியமுக்கு. தமிழ் மீடியம்னா 1900. ஸோ 6ஆம் தேதி டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இல்ல சார் அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் நீங்க டைம் எடுத்து எழுதிட்டு மார்க் அப்டேட் பண்ணுங்க. சரிங்களா? பட் எழுதாம ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு டாபிக், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான டாபிக்கை படிச்சு முடிச்சுட்டு நீங்க மார்க் மறக்காம அப்டேட் பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரையும் ஜனவரி 5ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன், இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்ம்ல உங்களுடைய டீடைல்ஸ், உங்க அட்ரஸ் கொடுக்கணும். ஏன்னா அட்ரஸ் ரொம்ப கிளியரா கொடுங்க. ஏன்னா வீட்டுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்ப போறோம், பிரிண்ட் அவுட் எடுத்து தான் அனுப்ப போறோம். ஸோ அதோட வேல்யூ அதிகம் அப்படின்றதால முடிஞ்ச வரையும் அட்ரஸ் ரொம்ப கிளியரா கொடுங்க. சரிங்களா? ஏன்னா மிஸ் ஆக வேண்டாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 வேல்யூ இருக்கக்கூடிய, ஏன்னா கொரியர் காஸ்ட் இந்த டைம் ஃப்ரீயா தான் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ கொரியர்லாம் சேர்த்துனா உங்களுக்கு 2500 அந்த ரேஞ்ச் வந்துடும். பட் பிரைஸ் கம்மி பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். எந்த டைம் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச வரையும் ஜனவரி 10க்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 13 தேர்வுக்கு உங்களுக்கு மேக்ஸ்க்கான சொல்யூஷன் பிடிஎஃப்பும் நம்ம ஆப்ல அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்தெந்த கேள்விக்கு என்னென்ன ஆன்சர் தெரியல அப்படின் போது ஃபர்ஸ்ட் 13 டெஸ்ட் வரக்கூடிய மேக்ஸ் கொஸ்டினுக்கான சொல்யூஷன் பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் செட் என்னைக்கு சார் அனுப்புவோம்? இது 2 டைம் கொரியர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செட் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 1ல இருந்து டெஸ்ட் நம்பர் 27 வரலையும் பிளஸ் மிட் ரிவிஷன் டெஸ்ட் 1, 2 ஜனவரி 2ஆம் தேதி 3ஆம் தேதி அந்த டைம் பீரியட்ல கொரியர் பண்ண போறோம். ஸோ முடிஞ்ச வரையும் அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாட்கள் பண்ணிடுவோம். சார் ஜனவரி 4, 5ல ஜாயின் பண்றோம் அப்படின்னா அடுத்த நாள் பண்ணிடுவோம். ஸோ டோன்ட் வரி. சரியா? அதே போல செட் 2 இது பாத்தீங்கன்னா 27ல இருந்து 30, அப்புறம் மிட் ரிவிஷன் 3, அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட். இது எல்லாமே நெக்ஸ்ட் மந்த். சரிங்களா? பிப்ரவரி 20ஆம் தேதி அனுப்புவோம். ஸோ முடிஞ்ச வரை நீங்க என்ன பண்றீங்க, இந்த தேதிகளுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ டெஸ்ட்டுக்கான பிளான் பிடிஎஃப் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7200 கொஸ்டின்ஸ் இருக்கும்.
பிரிண்ட் அவுட்டாவே 7200 கொஸ்டின்ஸ் இருக்க போது 36 தேர்வுகள் ஒவ்வொன்றிலும் 200 கேள்விகள் இருக்க போது தமிழ்ல 100 கொஸ்டின் மேக்ஸ்ல 25 கொஸ்டின் அப்புறம் ஜிஎஸ் 75 சோ எப்படி எக்ஸாம் நடக்குமோ அதே போல தான் இது எல்லாமே இருக்க போது என்ன பேட்டர்ன்ல கொடுத்திருக்கோம் அப்படின்றது எல்லாமே கொடுத்திருக்காங்க புக் வைஸ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 தேர்வுகள் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது 15 தேர்வுகள் இருக்கும் சரியா தமிழை பொறுத்தவரை ரெண்டா பிரிச்சே கொடுத்திருப்போம் புக் வைஸ் தனியா போகும் அப்புறம் சிலபஸ் வைஸ் போகும் இதுலயே ஓல்டு புக்கும் உங்களுக்கு கவர் பண்ணிருப்போம் பிளான் நீங்க பார்க்கும்போது தெரியும் தமிழ் 6th நியூ புக் ஓல்டு புக் 7th நியூ புக் ஓல்டு புக் இது இல்லாம ஜிஎஸ் டாபிக் இது எல்லாமே கொடுத்திருப்போம் சரியா இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிருப்போம் ஏற்கனவே படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல இருந்து கேட்பாங்க ஓல்டு புக்ல இருந்து கேட்பாங்க அது தாண்டிமே 1-2 கேள்விகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி இந்த क्वेश्चन பேப்பரை பொறுத்தவரையும் ரொம்ப டஃப்பான ஒரு क्वेश्चனா தான் இருக்கும் குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்னை விட ஒரு 20% 30% கஷ்டமான கேள்விகள் தான் இருக்கும் நீங்க ஒரு 170 போடக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இதுல ஒரு 150 140 இந்த ரேஞ்சில தான் இருப்பீங்க சரிங்களா இதுலயும் போட முடியாதுன்னு சொல்ல பட் நீங்க ஒரு 150 போறீங்க அப்படின்னா அது நல்ல ஸ்கோர் 170 75க்கு ஈக்குவலான ஒரு ஸ்கோர் ஏன்னா கேள்விகள் அந்த அளவு ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் குரூப் 4 ஓட ரொம்ப சிரமமான கேள்விகளா இருக்கும் ஏன்னா நிறைய நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா 200 கேள்விக்குள்ளே நிறைய கேள்வியை வச்சிருப்போம் நிறைய கூற்று காரணம் இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும் சோ நிறைய கத்துக்கலாம் இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் தமிழா இருக்கலாம் ஜிஎஸ் இருக்கலாம் நிறைய வந்து நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான டீடைல்ஸ் எல்லாமே இந்த பிளான் பிடிஎஃப்ல இருக்கு பிளான் பிடிஎஃப் வந்து நான் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் சரியா சோ டெஸ்ட் என்னல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே போல எல்லா டீடைல்ஸுமே நான் கொடுத்திருக்கேன் சரியா சோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்ல இருந்து டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்படுறாங்க ஓஎம்ஆர் டெஸ்ட் எழுதணும் நான் பிரிண்ட் அவுட் போட்டு ஏன்னா உங்களுக்கு வெளியில பிரிண்ட் அவுட் போட்டீங்கன்னா அதுவே ஒரு காசு வரும் பட் இங்க பிரிண்ட் அவுட் போட்டே உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் பிளஸ் ஓஎம்ஆரோட கொடுத்துருவோம் சரியா சோ நீங்க முடிஞ்ச வழி என்ன பண்றீங்க படிங்க படிச்சீங்கன்னா போதும் ஒவ்வொரு டார்கெட் என்ன கொடுத்துருக்குமோ அந்த டார்கெட் படிச்சுங்க அதே போல மேக்ஸ்க்கான சொல்யூஷன் பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க சரியா ஃபர்ஸ்ட் 13 டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் சொல்யூஷன் பிடிஎஃப் இருக்கும் சோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாவே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணிட்டு கீழே கொடுத்துக்கூடிய அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க அட்ரஸ் மட்டும் ரொம்ப கிளியரா கொடுங்க ஏதாவது டவுட் இருக்குன்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா சோ 9943599181 இல்ல 8681859181 கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வீடியோக்கு கீழே கொடுத்திருக்கேன் சரியா ரெஃபர் பண்ணி பாருங்க வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாலும் வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவம் ஆர்ட்ஸ் நன்றி வணக்கம்